இந்த வாரம் ஸ்கூல் டாஸ்க்குங்க. இந்த ஸ்கூல் டாஸ்க்கு ஆரம்பிச்சதுலேருந்து ஓரளவுக்கு அப்படியே மைல்டாக போயிட்டு இருந்தது. இருந்தாலும் விக்ரம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அந்த ஷோவை ஆர்கனைஸ் பண்ணுறதா நினச்சிக்கிட்டாப்புல நினைக்கிறேன். அதான் வந்து தனி ஒரு ஷோ வச்சு நடத்துகிற மாதிரி நினச்சிக்கிட்டாப்புல. எல்லாத்தையும் ஒன்றா கூப்பிட்டு வந்து நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படி இப்படிங்கிறாப்புல. ஆக்சுவலாக விக்ரமுக்கு வந்து இந்த டாஸ்க்ல வந்து விக்ரம் ஸ்டூடெண்ட். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்எம்க்கு அட்வைஸ் பண்ணுவாப்புல, வார்டனுக்கு அட்வைஸ் பண்ணுவாப்புல. அதான் ஹெச்எம்னா பிரின்சிபல். அவருக்கு அட்வைஸ் பண்ணுவாப்புல, வார்டனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இது இல்லாமல் மற்ற ஸ்டாஃப்ஸுக்கு, அதாவது டீச்சர்ஸ்க்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாப்புல. இது இல்லாமல் மற்ற ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாப்புல. கொடுக்குற ரோலில் அதில் நடிக்க யோக்கியதில்லை விக்ரமுக்கு. அதை ஒழுங்கா நீ பெர்ஃபார்ம் பண்ணுப்பா. அதுக்கு தான் பிக் பாஸ் கேரக்டர் கொடுத்துருக்குறாரு. அதை விட்டுட்டு மற்ற எல்லா கேரக்டரையும் பிளேம் பண்ணி இவர் இன்னமும் லீட் பண்ற மாதிரி, அதாவது மனசுல பிக் பாஸ் நினைச்சுக்கிட்டாப்ல போல, லீட் பண்ற மாதிரி ஒரு ஒரு தோரணையை, ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாப்ல. அந்த பிம்பம் வந்து பிக் பாஸ்க்காக எடுபடும். பார்வதி கிட்ட அந்த பிம்பம் எடுபடுமா? பார்வதி ஒன்ன மாதிரி பல பேர்த்த பார்த்தவன்டான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பார்வதி அவங்க மைண்ட் வாய்ஸ் அப்படிதான் இருக்கும். மைண்ட் வாய்ஸ் இல்லை, அவங்க அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. டேய் போடா புடலங்க, உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. விக்ரமோட பாட்சா வந்து பார்வதிட்ட எப்போதுமே பலிக்காது. இப்போது இல்லை, எப்போதுமே பலிக்காது. முதல்ல இந்த டாஸ்க்ல ஸ்டூடெண்ட்ஸுங்களை பத்தி பார்த்துருவோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்னா யார் யாருன்னு: ஆர்ஆர்ஓ சபரி, கமருதீன், கானா வினோத், விக்ரம், சாண்ட்ரியா, சுபிக்ஷா, வியானா அண்ட் திவ்யா. இவங்க தான் ஸ்டூடெண்ட்டு. வார்டன்னு பார்த்தீங்கன்னா தலைமை வார்டன் பார்வதி, எடுபடி அதாவது அசிஸ்டன்ட் வார்டன் எஃப்ஜே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ், பிரின்சிபல் பார்த்தீங்க அப்படின்னா பிரஜன். இங்கிலீஷ் டீச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமித். அடுத்து தமிழ் டீச்சர் பார்த்தீங்கன்னா கனி. இதுதான் இந்த டாஸ்க்குள்ள கொடுக்கப்பட்ட கேரக்டர்கள். அதாவது +1 +2 படிக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேரக்டர்ஸ். ஸ்டூடெண்ட்ஸுங்க அவங்க டீனேஜில் இயல்பாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஐ மீன் நானும் ஸ்டூடெண்ட்டாக தான் கடந்து வந்திருக்கேன். எல்லா பேரும் அப்படி தானே வந்திருப்போம். ஸோ அந்த வயசில் பள்ளி மாணவர்கள் என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் அவங்க எல்லாம் பண்ணுறாங்க. இதில் வியானா பண்ணது குறிப்பாக உண்மையிலேயே சூப்பர், ரியலாக நல்லா இருந்தது. பட் ஆனால் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து அந்த எஃப்ஜேக்கு அவங்களுக்குள்ள பழக்கத்தை கொஞ்சம் தவிர்த்து கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம். பட் வியானா வந்து இந்த ஸ்டூடெண்ட்டை எப்படி வந்து வாழுத்தனம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு எனக்கு நியாயமாக இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஓரளவு ஆவரேஜ் தான், இன்க்ளூட் விக்ரம் முதற்கொண்டு ஆவரேஜ் தான். விக்ரம் வந்து எப்படின்னா தற்பெருமை பீத்தக்கலாம். அதான் வந்து அப்படியே எல்லா பேரும் செய்கிறத வந்து நான் தான் செய்ய வச்சேன் அப்படிங்கிற மாதிரி இவர் பேர் வாங்குறதுல ஜெகஜால கில்லாடி. மற்றவங்கள மண்டையை கழுவி, அதாவது சுபிக்ஷாலாம் வந்து விக்ரம் என்ன சொன்னாலும் செஞ்சிருவாங்க பொழுது. விக்ரம் வந்து நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னா சுபிக்ஷா போயிடுவாங்க பொழுது. இதுல இருந்து என்ன தெரியும், சுபிக்ஷாவுக்குலாம் ஒரு சுய புத்தி கிடையாது, சுய அறிவு கிடையாது. சீரியஸா இருந்ததுன்னா அடே போட ஒன்னை விட சூப்பரா நான் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு சுபிக்ஷா சொல்லியிருப்பாங்க. சுபிக்ஷாவுக்கு அந்த ஒரு இது இல்லைன்னா அவங்க பதுங்கி போறாங்க. ஐயோ நம்ம எதாவது பேசுனா நமக்கு யாரும் சப்போர்ட் வர மாட்டாங்களே, நம்ம தனியாக விட்டுடுவாங்களே அப்படிங்கிற ஒரு பயம் சுபிக்ஷாவுக்கு நிறையவே இருக்கு. இதுதான் நிசத்த உண்மை. சரி, முதல்ல நம்ம பிரின்சிபல் இருந்து ஆரம்பிப்போம். பிரின்சிபல் பிரஜன். அவருக்கு வந்து எந்த விஷயத்த எப்படி அப்ரோச் பண்ணி எப்படி கொண்டு போகணுங்கிறது தெரியல. எல்லாமே வந்து தப்பா போயிருமோ ரைட்டா போயிருமோ டைலாமோலேயே அவரோட கேரக்டர் ப்ளே பண்றாரு. இது இல்லாம மாரல் சயின்ஸ் கிளாஸும் அவர் தான் எடுக்கணும். அடுத்ததாக கனி தமிழ் டீச்சரு. மூணாவது அமித் இங்கிலீஷ் டீச்சரு. ஆனால் அமித்தை பற்றி குறிப்பாக சொல்லி ஆகணுங்க. அமித்துக்கும் வியானாவுக்கும் ஏதோ ஒரு அக்கப்போர், பெரிய அக்கப்போர். பாவம் அமித்தோட ஷூ அது ஸ்பெஷல் ஷூ. அவரும் பாவம் ரொம்ப நேரமாக அதை காலையிலேருந்து மதியம் வரை கேட்டுட்டு இருந்திருக்கிறாரு.
வியானா கொடுக்கல, ஒளிச்சு வச்சுக்கிட்டு எல்லாம் எல்லா வேலையும் பார்த்துட்டு ஒரு கட்டத்துல ரொம்ப அமித் கெஞ்சி கேட்டிருக்கிறாரு, யார் எடுத்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வியானா எடுத்து கொடுக்குறாங்க. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாப்ல அமித், என்ன இப்படி எல்லாம் பண்றீங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அமித்துக்கும் வியானாவுக்கும் அப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு சாருக்கும் அப்படி ஒரு பிரச்சனை போச்சு, சின்னதா லைட்டா. பட் இதுல கனியை பத்தி நம்ம எதுவும் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஆஸ் யூஷுவல் டீச்சர் தான், ஒன்றும் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. கனி எதுவாக இருந்தாலும் ஓவர் ஆக்டிவ், 5 ரூபாய்க்கு நடினா 100 ரூபாய்க்கு நடிப்பாங்க அந்த அம்மா. அதனால அவங்கள பத்தி அவ்வளவு பெருசா பேச வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததா வார்டனுக்கு வருவோம். வார்டன் வந்து பார்வதி, அசிஸ்டன்ட் வார்டன் வந்து எஃப்ஜே. இவங்க 2 பேர்த்துக்கும் பிக் பாஸ் ஒரு ரூல் போட்டாரு. அதாவது வந்து வார்டனு நீங்க தான், வீட்டில் அனைத்து வேலையும் நீங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு தான் 2 பேர்த்துக்குமே. ஆனா 2 பேருமே அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நான் உண்மையிலேயே பயங்கரமா எதிர்பார்த்தேன். எஃப்ஜே பத்தி தான் நமக்கு தெரியுமே, எஃப்ஜே எந்த வேலையும் செய்ய மாட்டாரு, தூங்கிடுவாரு, ஏதோ சாக்கு போக்கு சொல்லிட்டு வியானா கூட சுத்துவாரு, அப்படி இப்படின்னு தான் இருப்பாப்ல, கனி கூட சுத்துவாப்ல, அப்படி இப்படி தான் இருப்பாப்ல. பட் இந்த வீக் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா எஃப்ஜே ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் போலதான் இருந்தாப்ல, எந்த வேலை வெட்டி செய்யல. ஒரு கட்டத்துல ஒர்க் ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு, அதான் வேலை அதிகம் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல எஃப்ஜே என்ன பண்ணாப்ல, எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாப்ல. தனி ஒரு ஆளா பார்வதி அத்தனை வேலை பார்த்தாங்க. இதை பத்தி கொஞ்சம் பிரீஃபா பீரியட் பேசுவோம். இன்னும் 2-3 விஷயம் பேசிட்டு இந்த மேட்டரை பத்தி ஃப்ரீயா பேசுவோம். அதை ஃப்ரீயான பெருசா பேசுவோம். இதுல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க ரோலை அவங்கவுங்க ஐ மீன் அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. யாரையும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு குறை சொல்ல முடியாது. ஸ்டாஃப்ஸை குறை சொல்லலாம், அசிஸ்டன்ட் வார்டனை குறை சொல்லலாம், பார்வதியை ஒரு விஷயத்துல குறை சொல்லலாம். அது என்னங்கிறது பார்க்கலாம். ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா அமித் வந்து ஒரு சின்ன காமெடி லெட்டராக இருந்தால் கூட ஐ மீன் காமெடி லெட்டராக இருந்தால் கூட, ஐ மீன் வியனா 1 2 3 ஏதோ எழுதியிருந்தாங்க, அதில் கிராமர் மிஸ்டேக் பார்க்குறாரு. ஸோ அதை படிச்சுட்டு சிரிப்போம், சிரிச்சதுக்கு அப்புறம் திட்டுவோம் போவோம் அப்படின்னு இல்லை, அதை படிக்கிறப்பே இது கிராமர், இது வெர்பு, அப்படி இப்படிங்கிறாப்ல. ஸோ அவரோட சின்சியாரிட்டியை பாருங்க, அமித்தோட சின்சியாரிட்டியை. பிரச்சன் டிஃபால்ட்டா மாரல் கிளாஸ், அவர் என்ன எடுத்தாரு எது போகணும் எதுன்னு எனக்கே தெரியலப்பா. சரி, ஓரளவுக்கு நார்மலா எடுத்துட்டாப்ல, அவரு எடுக்கணுமே எடுத்துட்டாப்ல. அடுத்து தமிழ் டீச்சர், இவங்க வந்து திருக்குறள் பிக் பாஸ் கொடுத்த சிலபஸை சொல்லி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அது இன்னும் கொஞ்சம் இவங்க வேலையை கொஞ்சம் நல்லாவே பார்த்து இருந்திருக்கலாம். பட் இவங்களுக்கு தான் அது வராது. அவங்களுக்கு தும்மல் வந்தா கூட அதுக்கும் பார்வதி தான் காரணம்னு கூச்சமே இல்லாம சொல்லுவாங்க இந்த கனி. சரி, அப்படியே டாஸ்க்கு ஒரு விதமா அப்படியே மந்தமா, ஒரு விதமா அப்படியே வேற மாதிரி அப்படியே போயிட்டே இருந்தது, மாறி மாறி. விக்ரம் என்ன பண்ணாப்புல, எல்லாத்தையும் லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்டாஃப்ஸு, ஏன் பிரின்சிபல் ஐடியா கொடுக்குறாப்புல, இது இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இந்த ஸ்கிரிப்ட் இப்படி பண்ணலாம், அது அப்படி பண்ணலாம். இது என்னமோ ஸ்டேஜ் ஃபங்க்ஷனுக்காக வந்ததா நினைச்சுக்கிட்டாப்புல விக்ரம். பட் ஆனால் விக்ரம் சொல்றதான் அத்தனை பேர் கேட்டாங்க. ஏன்னா இந்த டாஸ்க்ல வந்து ஏதோ ஒன்று அவர் சொல்ற மாதிரி பண்ணி நம்ம பெரிய ஆள் ஆயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நப்பாசை எல்லாத்துக்குமே. யாருக்குமே அந்த சுயமா சிந்திக்கிற ஆசை இல்லை. ஸோ அப்படி பண்ணினா என்ன ஆகும், விக்ரமுக்கு தான் பேர் போகும் அப்படிங்கிறது கூட அந்த சக போட்டியாளர்களுக்கு தெரியல. என்ன பண்ணுவது, அவ்வளோ ஒரு மந்தமான புத்தி கொண்ட போட்டியாளர்களாக இருக்காங்க. இல்லைன்னா இந்த டாஸ்க்கு சும்மா கியாமியான்னு கிழிச்சிட்டு போயிருந்துருக்கும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுங்க மொட்டை கடிதாசி போட்டாங்க. அந்த மொட்டை கடிதாசிலாம் போட்டு வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் மொட்டை கடிதாசி படிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. அப்போ வந்து அந்த பார்வதிக்கும் அமித்துக்கும் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி ஒரு லெட்டர், ஐ மீன் வந்து அந்த கேரக்டர், அமித் இந்த கேரக்டருக்கும் பார்வதி இந்த கேரக்டருக்கும் ஒரு சின்ன லவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒரு அஃபேர் எப்படின்னா வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு லவ் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு மொட்டை கடிதாசி. அதை வந்து பார்வதி கொஞ்சம் தப்பாக நினச்சிட்டாங்கன்னு எப்படி எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தா பரவாயில்ல. பட் அவங்க 2 ஆங்கிள் வச்சாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி எழுதிக்க கூடாதுன்னு ஒன்று, பட் என்னை பற்றி ஏன் அப்படி எழுதுனாங்க அப்படிங்கிறது ஒன்று. பட் எல்லா பேருமே வீட்டில் உள்ள ஐ மீன் அந்த ஸ்கூல் ஸ்டாஃப்ஸு, பிரின்சிபல்லு, ஸ்டாஃப்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு எல்லா பேருமே சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த கேரக்டர்லேருந்து வெளியே பார்வதியாக வந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள்
அப்படி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த கேரக்டருக்குள்ள இருந்தோம்னா உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் பார்வதி அதை ரியலைஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க. எப்படி இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஏன் எழுதியிருக்கணும், அதை எழுதக்கூடாது? அப்போ அது வன்மமான ஒரு விஷயம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏன் அந்த புத்தி வந்தது, இது மாதிரி வரக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்பே நடுவில் கனி வந்தாங்க. இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க. இப்போ என்னை பற்றி எழுதியிருந்தா நான் ஒன்றுமே பேச மாட்டாங்க, வீட்டில் போயிடுவாங்க அப்படின்னாங்க. அதாவது இங்க வந்து பார்வதியை பத்தி தானே பேசி எழுதியிருக்காங்க. இப்ப கனியை பத்தி பேசியிருந்தா கனி இந்த அளவுக்கு விட்டுருப்பாங்களா என்ன ஆட்டம் ஆடுவாங்க. அடேங்க அப்பா, நான் சொன்னது புரிஞ்சுதாங்க, இப்படிங்க அப்படிங்க ஆச்சு போச்சுன்னு கனி பேசுற பேச்செல்லாம் கேட்கவே முடியாதுப்பா சாமி. பிக் பாஸ் பாவம் அந்த டெக்னிக்கல் டீம்லாம் எப்படி கேட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியல. இந்த மொட்டை கடிதாசி பிரச்சனை பெருசா உருவெடுக்குது. ஸோ இதுல ஸ்டூடெண்ட்ஸு, அந்த ஸ்கூல் எம்ப்ளாயி, அதாவது பிரின்சிபல்லு, இங்கிலீஷ் டீச்சர், தமிழ் டீச்சர் எல்லாமே ஒரே குரூப் ஆயிடுறாங்க. எல்லாம் அகெயின்ஸ்ட் பார்வதிக்கு அகெயின்ஸ்டாக மாறிடுறாங்க. இன்க்ளூட் பார்வதி அசிஸ்டன்ட் எஃப்ஜே முதற்கொண்டு அகெயின்ஸ்டாக மாறிடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டீமாக பிரிஞ்சிடுறாங்க. அதாவது வந்து பிரஜன், சாண்ட்ரா அண்ட் திவ்யா, இந்த 3 பேரும் ஒரு டீம். பார்வதியை பற்றி பயங்கரமாக குறை சொல்லிக்கிட்டு நொட்டை சொல்லிக்கிட்டு அப்படி இருக்கிறாங்க. மீதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் தலைமையில் ஒரு டீம். எல்லாம் பயங்கரமா கண்ணாப்பின்னு டாமினேட் பண்றாங்க பார்வதியை. அதாவது பார்வதி ஒரு ஆளை தனியா ஒதுக்கி 2 டீமா பிரச்சனை பண்றாங்கன்னா வேணுக்குன்னே, அதாவது மண்டிகிட்ட கொட்டுவாங்க அப்படிமா சொல்லுவாங்கல்ல, ஒருத்த மண்டையில எவ்வளவுதான் கொட்டுவாங்க, அந்த மாதிரி பார்வதிய டைரக்டாவும் பேசுறாங்க, இன்டைரக்டாவும் பேசுறாங்க. இவ்வளோத்தையும் பார்வதி அனலைஸ் பண்ணிக்கிட்டு சலிச்சுக்கிட்டு அன்னைக்கு நைட்டு சமைக்கணும். அதான் நேற்று நைட்டு சமைக்கணும். அதுக்கு வந்து எனக்கு 2 பேருங்கிறது பத்தாது, எனக்கு இன்னொரு ஆள் வேணும், ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வேணும், எனக்கு ஆல்ரெடி உடம்பு முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னு பேசுகிறாங்க. யாருமே அதை ஒத்துக்கலாம். அதாவது டாஸ்க்கு, பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கு நீங்கள் 2 பேரும் தான் பண்ணணும், இதை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ இதே வந்து ஒரு மனசாட்சி உள்ள ஒரு மனிதர்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிக் பாஸ்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. சார் 2 பேர் பத்தலாம், இன்னொருத்தர் வேணும்னு கேட்குறாங்க, ஹெல்ப் கொடுங்க. இதுக்கு மேலே நிறைய நடந்திருக்கு. ஹெல்ப்பு கேட்டிருக்காங்க, ஹெல்ப்புக்கு அலோவ் பண்ணியிருக்கிறாரு பிக் பாஸ். ஸோ அந்த மாதிரி மனிதாபிமானம் இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்கிறாங்க, ஒரு ஸ்டாஃப்ஸ், அதான் இங்கிலீஷ் டீச்சரு, தமிழ் டீச்சரு, மாரல் சயின்ஸ் டீச்சராகவும் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? நீங்கள் பார்வதி அசிஸ்டண்ட் எஃப்ஜேவே சொல்கிறாப்புல, இல்லை நம்ம 2 பேர் தான் பண்ணி ஆகணும், பண்ணிடலாம் அப்படின்னு எஃப்ஜே சொன்னாப்போ நானே வியந்து பார்த்தேன், என்ன எஃப்ஜே எப்படி சொல்கிறாப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஒரு 2-3 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கொட முடியல, தூங்க போயிட்டாப்புல. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? பார்வதி தான் எல்லா வேலையும், ஒரே ஆள் தான் எல்லா வேலையும் செய்யணும். சமைக்கணும், பாத்திரம் விளக்கணும், எல்லா வேலையுமே. பாத்திரம்லாம் உண்மையுமே எவ்வளோ பாத்திரம் நம்ம விளக்கி வச்சாங்க. ஸோ இவங்க வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் இவங்க சொந்த கதை, சோக கதை எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. கானா, வினோத்திட்ட, கமருதின்ட்ட எல்லாத்திட்டையுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் நம்ம டைம் கணக்கு பண்ணி பார்த்தோன்னா ஒரு 10-11 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமே தான் இவங்க போயிட்டு பாத்திரம் கழுவ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்வதி எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டாங்க, நான் என்னோட வேலையை கரெக்டாக செஞ்சிருவேன், பாத்திரம்லாம் கழுவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக முன்னாடியே சொல்லிட்டாங்க. அவங்க பொறுமையாக அவங்க டைமுக்கு அவங்க இஷ்டத்துக்கு பார்வதி ஒன்றா பொறுமையாக செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் பொறுமையாக சாப்பிட்றதே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சாப்பிட்றாங்கன்னா அப்புறம் எப்படின்னு பார்த்துக்கோங்க. அவங்களோட தோதுக்கு செய்கிறாங்க. அதாவது ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, எலி காயெல்லாம் எலி புழுக்க ஏன் காயுது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எனக்கு தெரியும், அந்த டைம்ல சொல்ல தெரியல, அது சொல்ல வரல எனக்கு. சரி, பார்வதி தான் வேலை செய்கிறாங்க, ரைட்டு, ஓகே. வார்டன்னு அந்த வீட்டில் அவங்க தான் வேலை செஞ்சவனு பிக் பாஸ் போட்ட ரூலு. ஸ்டூடெண்ட்டு விக்ரம், அவருக்கு என்ன வேலை நடு இரவு வரையும்? இதை பார்வதி வந்து அந்த இடத்துல கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு கேட்கக்கூடாதுன்னு என்ன இல்லை, கேட்டிருப்பாங்க, கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. அதான் அவங்க மனசுல என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, இவனை வேற தேவையில்லாம பேசி இவனை பெரிய ஆள் ஆக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பேசுறதுக்கெல்லாம் செல்லம் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா பார்வதி அந்த இடத்துல திட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விக்ரம் ஹைலைட் ஆயிடுவாப்ல. அதுக்குதான் விக்ரம் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தாப்ல, எப்படியா ஒரு இடத்த டேமேஜ் பண்ணி பார்வதிட்டு வந்து உங்களுக்கு இந்த வீக் பீக்ல வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி. விக்ரம் மாதிரி பார்வதி எத்தனை பேர்த்த பார்த்துருப்பாங்க. டேய்,
என்ன பாக்குற எனக்கெல்லாம் பாக்குறதுக்கு உண்மையிலேயே சரி பார்வதி ஏதோ ஒரு விதத்துல அவனை கண்டிப்பா டாமினேட் பண்ணுவாங்க, திட்டுவாங்க அப்படிதான் நான் நினைச்சேன். பட் ஆனா திட்டாமே அவனை டம்மி ஆக்கிட்டாங்க. ஐ மீன் விக்ரம டம்மி ஆக்கிட்டாங்க. அது வரைய பார்வதிக்கு எனது பாராட்டுக்கள். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி அந்த ரேஞ்சு இருக்கும். விக்ரமும் தூங்கிட்டாப்ல. நான் லைவ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். விக்ரமும் தூங்கிட்டாப்ல. பார்வதி மட்டும்தான் வேலை பார்த்துட்டு அவங்க போறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில நான் தான் பார்வதிட்ட அத்தனை வேலையும் வாங்கினேன், நான் இல்லைன்னா பார்வதி இவ்வளவு வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க. விக்ரம் அப்படியே ரொம்ப பயங்கரமா பந்தா பண்ணிட்டு பேசிக்கிட்டு வீடே விக்ரம பாராட்டுது. விக்ரமுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு வீடே சொல்லுது. அமித் வந்தாப்ல. முதல்ல வேலை வாங்க நீங்க யாரு, ஏன் வேலை வாங்கினீங்க, நான் இல்லைன்னா உங்க இவ்வளவு வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க, உங்களால வேலை வாங்க முடியாத நான் வேலை வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொன்னாப்ல. இதுக்கு பார்வதி எதுவுமே பேசல. அடுத்ததான் அமித் சொல்றாப்புல, வேலை செஞ்சவங்களை பாராட்டாம விட்டுட்டு இந்த மாதிரி அவர் சொன்னாருங்கிறதுக்கு அவரை போய் எல்லாம் பாராட்டுறீங்களே, இது ரொம்ப தப்பான செயல் அப்படிங்கிற மாதிரி அமித் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணாரு. அமித் பேசினது 100% ரைட்டு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா பார்வதியுமே வந்து இது அப்ஜெக்ஷன் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அவனை ஹைலைட் பண்ணக்கூடாது, ஏன்னா வீடே ஒன்று சேர்ந்துருக்கு. அந்த இடத்துல இப்படி பேசுனாங்கன்னா எல்லாம் அவன் இஷ்டத்துக்கு பாயிண்ட் எடுத்து வைப்பான். அது வந்து நம்ம என்னதான் நம்ம ஒருத்தர் வந்து என்னதான் ரைட்டா ஆர்கியூ பண்ணாலும் மீதி இல்லாம ஆர்கியூமெண்ட் பண்ணா அந்த ஆர்கியூமெண்ட் வந்து எடுபடாது. இது பார்வதிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால அந்த இடத்துல வந்து எதுவுமே பேசாம விட்டுட்டு கொஞ்சம் ஸ்பிளிட் ஆனதுக்கு அப்புறம் விக்ரம்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டாங்க, எப்பா நான் வேலை செய்யறேன்பா, எல்லா கிரெடிட்டும் நீனே வாங்கிக்கப்பா, தப்பு இல்லை, நீனே வாங்கிக்க, வீட்டில் யார் எந்த வேலை செஞ்சாலும் அந்த பேரும் கூட நீனே வாங்கிக்கப்பா, எனக்கு அதில் ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது. செருப்பால் அடிச்ச மாதிரி சொன்னாங்க விக்ரம. ரெண்டாவது விக்ரம பத்தி இந்த இடத்துல கொஞ்சம் பேசணும்னு எனக்கு தோணுதுங்க. என் மனசுல படுறத கொஞ்சமாவது நான் கொட்டணும்ல. இவ்வளவு நேரம் பேசினது பூரா இயல்பா ஷோல வந்ததை நான் பேசினேன். என் மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். எல்லாமே ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்டூடெண்டா இருந்தாங்க. ஐ திங்க் விக்ரம் மட்டும் ஸ்பெஷல் சைல்டு மாதிரி அவரோட கேரக்டர் இருந்தது. சரி, அவரை வந்து ஸ்பெஷல் ஸ்கூல்ல சேர்த்துருக்கணும். அதை பிபி ஸ்பெஷல் ஸ்கூல்னு சொல்லிட்டு தனியா ஒரு கேம்பஸ் வச்சுருந்துருக்கணும். அவங்க ஏன் போயிட்டு நார்மல் ஸ்கூலு போயிட்டு விக்ரம் அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல. விக்ரம் ஆல்மோஸ்ட் என்னை பொறுத்தவரை ஸ்பெஷல் சைல்டு தான் இந்த டாஸ்கை பொறுத்தவரைய. நன்றி, வணக்கம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திரும்பி சந்திப்போம். பாய்.